ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை டைம் ஆகலை, இப்போ தான் 3 ஆச்சு. கொஞ்சம் குட்டியாக தூக்கம் போட்டேன். ரொம்ப நேரம்லாம் தூங்கலை, கொஞ்சம் நேரம் தூங்கினேன். பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி கேட்குது. இந்த லைட்டாக இடி முழக்கும். கிளைமேட்டு பாருங்கள், மழை வர்ற மாதிரியே இருக்குது. துணி வெளியே காய போட்டிருக்கேன்பா, கீழே கிடக்கு. மொட்டை மாடி வந்துட்டேன். ஓகேவா, சரி என்னென்னு பார்ப்போம். உண்மையிலேயே மழை தான் வருதா அப்படின்ட்டு பார்ப்போம். வந்தால் மழை இன்னும் பெய்யலை, ஆனால் மழை வர்ற மாதிரி இருக்குது. வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதா. துணி வெளியே காய போட்டிருக்கேன், அதனால தான் எழுந்திரிச்சேன். இல்லைன்னு வைங்களாம் நல்லா ஒரு தூக்கம் போட்டிருப்பேன். என் துணி எல்லாம் நல்லா நனைஞ்சிருக்கும். காலைல தூச்சி காய போட்டது. எப்படி இருக்குது கிளைமேட்டு? உங்கள் ஊரெல்லாம் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். தூக்கம் வருது, சவுண்டு கேட்குதா? இங்கே மழை பெய்யலை, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பக்கத்தில் மழை பெய்யுது. அதான் இங்கே எப்படி இருக்கு. அம்மையா தூக்கம் வருதுப்பா. இனி தூங்கினா பசங்க வேறு வந்துடுவாங்க. சரி, ஒரு வீடியோ எடுப்போமே தான் தட்டுக்கு வந்தேன். பார்த்தீங்களா, அப்பா குளிர மாதிரி இருக்கு. குளிரலான குளிர மாதிரி ஃபீல் இருக்கு. ஓகே, பகல் யாராச்சும் இப்படி தூங்குவீங்களா? நான் தூங்கவே மாட்டேன். மொபைல் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கினேன், ரொம்ப டைம்லாம் தூங்கலை. பூ கிடக்கு செடியில், பூவை பறிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அள்ளிட்டு வீட்டுக்கு போய் ஒரு குட்டி லைவ் போட போகிறேன். குட்டி லைவில் கொஞ்ச நேரம் லைவ். உண்மையிலே கிளைமேட்டு குளிர்ற மாதிரியே தான் இருக்குது. உங்களெல்லாம் இப்படி இருக்கா? மழை பெய்தான் சொல்லுங்கள். ஆனால் மழை நிறைய இடங்களில் பெய்யுது, ஆனால் எங்கெல்லாம் எனக்கு தெரில. எந்த இடம் இருக்கு? கன்னியாகுமரி. ஓகேவா, தூக்கம் அரை குறையில் எந்திரிச்சா எப்படி இருக்கும், அதான் இப்போ என் நிலமை. இந்த சவுண்டு கேட்டு தான் முடிச்சு வந்திருக்கேன். இவ்வளோ நேரம் இடிச்சதெல்லாம் கேட்டுச்சு, லைட்டாக தான் கேட்டுச்சு. துணி காஞ்சோ காயலையோ தெரில. ஏன் காலை இடிச்சிட்டே இருக்கிறான். வந்து சாப்பாடு வைக்கிற வர்றேன். எங்கள் வீட்டில் ஒரு எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், நாய் நடையில் பிடிக்கவே செய்யாது. அது என்னன்னே தெரில. அதை வளர்க்குறோம், வளர்த்தா சாப்பாடு வைக்கணும்ல. என் வீட்டில் என் பிள்ளைக்கு என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்பா. ஆனால் அதை பேணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள நான் தூங்கி எழுந்திருக்கேன். காலையில் முட்டெல்லாம் தூத்துருக்கேன். காற்றடிச்சு குப்பையை பாருங்க வாசலில் தெரியுதா. காற்று வேறு அடிச்சிருக்கேன், எனக்கு தெரியவே இல்லை. முருகா, பிடிச்சி எல்லாரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம். மெயினாக டோர் திறந்து போட்டிருக்கோம். ஏன்னா நான் கேட்டில் உள்ளும் கொண்டு போட்டு தான் வீட்டில் படுப்பேன். என் பசங்க வந்துட்டாங்க. எங்கெல்லாம் மறுபடியும் நான் தூங்க மாட்டேன். தூங்கிட்டேன்னா தட்டி என்னை டார்ச்சல் பண்ண வரைக்கும் என் பிள்ளைங்க விடாது. அதனால் முடிச்சுட்டு ட்ரெஸ் அதெல்லாம் நல்லா காயலைப்பா. ஐயோ, எதுக்கு இந்த காற்று அடிச்சுனே தெரில. ஆனால் துணி நல்லாவே காயலை. இருந்தாலும் எடுத்துருவோம், வேறு என்ன பண்ணுறது. மழை வருமா வராது அப்படின்னு தெரில. துணி எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே முத்தத்தெல்லாம் தூத்து போட்டுட்டு போயிடுவோம். ஓகே, ஆனால் இடி இடிக்குது, ஆனால் எங்கே மழை பெய்யுது அப்படின்லாம் எனக்கு தெரில. இதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் மறுபடியும் காய போட்டோம். செம்மையாக வானம் இருட்டிருக்கு தெரியுதா. துணி வேறு காயவே இல்லைப்பா. மழை வந்துருச்சுப்பா. துளி போடுது, குட்டி குட்டியாக துளி போடுது. என் மூஞ்சில் மட்டும் விழுது. ஐயே, துணி காயவே இல்லை. ஓகே, இந்த கர்ச்சிப்பில் தண்ணியே விடியலை. ஓகே மக்கா, பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். மழை வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்துச்சுன்னா அது ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். பாய்.